அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக இவ்வையகமே. காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தமிழ் மாமன்றம் நிர்வாகத்தினர் ஒரு அருமையான பட்டிமண்டபத்தை காமராஜருக்கு பெருமை சேர்க்கும் வகையில அனைவரும் சிந்தித்து மகிழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இணையம் வாயிலாக ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு அவரவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தபடியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எதிர்கால இந்தியாவின் பிடிவெளியாக திகழும் மாணவ செல்வங்களுக்கும் ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கும் அனைத்து நட்புகளுக்கும் ஆகச்சிறந்த 2 அணிகளைச் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் முத்தமிழ் மாவட்டத்தின் நிர்வாகத்தரக்கும் அடியனின் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வேண்டுமானால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனெனில் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர், நிலைத்த புகழினை பெற்றவர். ஒரு மனிதன் என்பவன் மக்கள் மனதில் எவ்வளவு நாள் வாழ்கிறாரோ அவர்தான் மிக சிறந்த சாதனையாளர் என்று சொல்கிறார்கள். மனிதன் வாழ்க்கை வாழும் வரை, அதாவது சாகும் வரை அல்ல, மனிதன் என்பவன் சாகும் வரை அல்ல, அவர் மக்கள் மனதில் எவ்வளவு நாள் வாழ்கிறார்களோ அதைத்தான் ஒரு சாதனையாளர் என்று சொல்கிறார்கள் இல்லையா? வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, வாழ்க்கையே வரலாறாக மாற்றியதுதான் வரலாறு. இப்ப காமராஜர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட ஜூலை 17, 1903 பிறந்து அக்டோபர் 2, 1975 அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் நிறைய சாதனைகள் படைத்திருக்கிறார். இவர் உயிரோடு இருக்கும் போது அவர் படைத்த சாதனைகளை அவர் காலம் கடந்தும் நேற்றைய தலைமுறை, இன்றைய தலைமுறை, எதிர்கால நாளைய தலைமுறை வரை அவர் மக்கள் மனதில நிலைத்த ஒரு நீங்கா இடம் பெற்றிருக்கிறார் என்றால் அவர்களுடைய சாதனைகள், அவர்களுடைய குணம், அவர்களுடைய பெருந்தன்மை, அவர்களுடைய உழைப்பு, அவரது தியாகம், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக நமது இந்தியா ஆங்கிலேயர்கள் வசம் அடிமைப்பட்டு இருந்தது. அப்ப சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார். காந்தி அவர்களை போலவே வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் கொள்கையை மிக சரியாக கடைபிடித்திருக்கிறார். காந்தி கொள்கை எளிமை, நேர்மை, உண்மை. இப்படி காந்திய கொள்கையை கடைபிடித்த காரணத்தினால கருப்பு காந்தி என்றும் அழைக்கப்படுகிறார், கிங் மேக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். 3 பிரதமர்களை அளித்த காரணத்தினால அவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார். சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று அழைக்கப்படுகிறார். கர்ம வீரர் என்று போற்றப்படுகிறார். படிக்காத மேதை என்று எத்தனையோ அவருடைய தியாகங்களை, அவருடைய சமுதாயப்படியை, அவருடைய நிர்வாகப்படியை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் குறைவாக இருக்கின்ற பட்சத்துல பேச்சாளர்கள் பேசி முடித்த பிற்பாடு நிறைவு பகுதியில கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் சிந்தனைகளை, அவர்களின் நிலைத்த புகழினை நாம் மீண்டும் சிந்திக்கலாம். தற்பொழுது அணியை நேரடியாக துவக்கலாம். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் நிர்வாக பணியே என்று பேசுவதற்காக 4 பேச்சாளர்களும், சமூக பணியே என்று பேசுவதற்காக ஒரு 4 பேச்சாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக நிர்வாக பணியே கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் நிர்வாக பணிதான் என்று பேசுவதற்காக அரசு பள்ளி ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். அன்னை தமிழை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவைக்குள்ள உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு கர்ம வீரர் காமராஜர் அவரின் நீடித்த புகழுக்கு காரணம் அவருடைய நிர்வாக பணியா அல்லது சமுதாய பணியா? எங்கள் அணி பேச இருக்கக்கூடிய தலைப்பு நிர்வாக பணியே என்று நாங்கள் பேச இருக்கின்றோம். நடுவர்களே, இந்திய அரசியல் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் வரலாற்றிலும் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய தலைவர் யார் என்று கேட்டால் அந்த இடத்தை தனக்கென கொண்டிருப்பவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களே. நடுவர் அவர்களே, அவருடைய ஆட்சி காலம் அந்த 1954 இருந்து 1963 இடைப்பட்ட காலத்தை தமிழகத்தினுடைய ஒரு பொற்காலம் என்று கூறினால் கூட அதை நம்மளால் மறுக்க முடியாது. நடுவர் அவர்களே, அந்த அளவுக்கு தன்னுடைய நிர்வாக திறனால் ஆட்சி அதிகாரத்தை திறம்பட மக்களின் நலனுக்காக
எடுத்து கொண்டு சேர்த்தவர் கர்மவீரர் காமராஜர் நடுவர் அவர்கள். நடுவர் அவர்களே, ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் என்பது எதில் இருக்கின்றது என்று கேட்டால் அது கல்விதான் என்று சொன்னவர் கர்மவீரர் காமராஜர். அத்தகைய கல்வியை தனது முதலாய தலையாய கடமையாக கொண்டு அதனை வளர்ச்சியை வித்திட்டவர் கர்மவீரர் காமராஜர். நடுவர் அவர்களே, பசியோடு இருக்கக்கூடிய குழந்தையானது எப்படி படிக்கும் என்ற அவருடைய எளிய கேள்விக்கு விடையாய் அமைந்ததுதான் நடுவர் அவர்களே மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டத்தின் வாயிலாக ஆயிரக்கணக்கான ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்விக்கு வழி செய்தவர் கர்மவீரர் காமராஜர். இன்று பள்ளியை நோக்கி, அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் ஓடி வருகின்றார் என்றால் காரணம் அவர் அன்று விதைத்த அந்த விதைதான் நடுவர். அந்த மதிய உணவு திட்டம் என்ற விதை ஆனது பள்ளி மாணவர்களை பள்ளியை நோக்கி இழுத்தது நடுவர்களே. நடுவர்களை திருவள்ளுவர் கூட சொல்வார், என்னென்ப ஏழை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்பார். கல்விதான் ஒரு நாட்டினுடைய கண் என்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதையே கர்மவீரர் காமராஜர் அவர்கள் கடைபிடித்தார். நடுவர் அவர்களே, காமராஜர் அவர்கள் தனது அந்த இலவச கல்வியை 11ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தினார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் தொடக்க பள்ளியை நிறுவிய பெருமைக்குரியவர் கர்மவீரர் காமராஜர். இதெல்லாம் அவருடைய நிர்வாகத்தினுடைய சிறப்பு அல்லவா? ஆரம்பத்தில் தமிழகத்தினுடைய கல்வி நிலையானது 7% இருந்தது. அது அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த சதவீதமானது 30% உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவருடைய நிர்வாக திறன் தான் நடுவர்களே. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய கிராமப்புற மக்களும் கல்வி பெற வேண்டும் என்ற முன்னெடுப்பை முற்கொண்டது அவருடைய நிர்வாகத்தினுடைய அழகல்லவா நடுவர்களே. இது மட்டுமா? பொருளாதார மேம்பாடு. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அதனுடைய விவசாயம், பொருளாதாரம் தான் நடுவர்களே. அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக காமராஜர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஏராளம். நடுவர் அவர்களே, காமராஜருடைய அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த அவருடைய தொலைநோக்கு பார்வையானது மிகவும் சிறப்பாக இருந்தது என்றே நாம் சொல்லலாம். மத்திய அரசினோடு எளிமையாக பேச்சு நடத்தி எண்ணற்ற தொழிற்சாலைகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் கர்மவீரர் காமராஜர். அதனால் பெரும்பான்மையான தமிழக மக்கள் வேலை வாய்ப்பு பெற்றனர். தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியானது மேம்பட்டது நடுவர்களே. இந்த இடத்தில் ஒரு திருக்குறளை சொன்னால் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வினையான வினையாக்கி ஓடல் நனையாத நாரினால் மேலும் கட்டு என்பார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அதனோடு தொடர்புடைய மற்றொரு செயலையும் சேர்த்து செய்வது சிறப்பு. அந்த சிறப்பை தெரிந்தவர், அந்த நிர்வாக திறனை தெரிந்தவர் கர்மவீரர் காமராஜர் நடுவர்களே. அதாவது பெரிய பெரிய கனரக தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வரும் பொழுதே அதனோடு தொடர்புடைய சிறு நடுத்தர மற்றும் தொழிற்சாலைகள் பெருகின. அதனால் ஏழை எளிய மக்கள் வேலை வாய்ப்பை அடைந்தனர். எடுத்துக்காட்டாக பார்க்க போனால் நமது பெரியாறு, குந்தா போன்ற நீர்மின் திட்டங்களும் நெய்வேலி அணை மின் திட்டங்களும் கர்மவீரர் காமராஜர் காலத்தில் தான் வந்தன என்றால் அது அவருடைய நிர்வாக திறனுக்கான சிறப்பு தானே. அதை இல்லை என்று மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, பசியில்லா தமிழகம், விவசாயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் அவரது நிர்வாகத்திறன் காரணமாக மேம்படுத்தப்பட்டது. காமராஜர் அவர்கள் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார் என்பதற்காக அவர் விவசாயத்தில் ஆழ்ந்த நாட்டம் கொண்டவர். அது இல்லாமல் விவசாயம் சார்ந்த தேவைகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் நடுவர்கள். ஆகவே விவசாயத்திற்காக எண்ணற்ற பாசன திட்டங்களை தமிழகத்தில் ஏற்படுத்தினார் என்றால் அவருடைய நிர்வாக திறனுடைய சிறப்பல்லாத நடுவர்களே. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு கடன் உதவிகள், விவசாய உற்பத்திக்கு தேவையான உரங்கள், நல்ல தரமான விதைகள் எளிய முறையில் கிடைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் கர்மவீரர் காமராஜர். அது மட்டுமல்ல, விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை உள்ளிரவோ அல்லது வெளியேவோ எடுத்து செல்வதற்கு வசதியாக பல்வேறு சாலை வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுடைய பொருளாதார மேம்பட வழிவகை செய்தவர் கர்மவீரர் காமராஜர். அதற்கு காரணம் அவருடைய நிர்வாக பண்புதானே. அதை நம்மால் மறுக்க முடியுமா நடுவர்களே? அடுத்ததாக பார்த்தோம்னால் கர்மவீரர் அவருடைய வெளிப்படையான ஆட்சி முறை, நல்லாட்சி, நிர்வாகத்தினுடைய திறன், அவருடைய நிர்வாக திறனானது அவருடைய நல்லாட்சியின் காரணமாக மேம்பட்டது நடுவர்களே. ஆடம்பரமில்லாத வாழ்க்கையை மேற்கொண்டார். குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், நம்ம அவர் வீட்டிற்கு ஒரு முறை தனியாக நீர்ப்புற இழிப்பு ஒன்று கிடைக்கின்றது. அதை உடனடியாக அதை அகற்றுமாறு உத்தரவிட்டார். அதற்கு காரணம் பொது சொத்துக்களை மக்கள் நலனுக்காகவே பயன்படுத்த வேண்டும் தவிர தனக்காக எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதுணையாக இருந்தவர் அவர்களே.
ஒருமுறை கூட ஒரு அதிகாரிகள் கூட்டம் ஒன்று நடக்கின்றது. அந்த கூட்டத்தில் அதிகாரி ஒருவர் அறிக்கை ஒன்றை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது காமராஜர் அவர்கள் சொல்கின்றார், அறிக்கை படித்தால் மட்டும் போதுமா என்று, நடைமுறை என்ன தீர்வு என்று அதற்கு கூறுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது நடைமுறை, யதார்த்தமான நடைமுறை என்ன தீர்வு, ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிந்தனையின் திறன் கொண்டவர் கர்ம வீரர் காமராஜர் என்றால் அதை நம்மளால் மறுக்க முடியாது. காமராஜருடைய நிர்வாக திறன் என்பது வெறும் சட்டம் இயக்குவதாகவோ அல்லது திட்டங்களை அறிவித்ததோ அல்ல நடுவர்களே. மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு நீண்ட கால பலன்களை தரக்கூடிய, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தொலைநோக்கு திட்டங்களை வகுக்கக்கூடியதாக இருந்தது நடுவர்களே. ஆகவே இன்றளவும் அவருடைய புகழானது இன்று தமிழகத்தில் நிலை பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய நிர்வாக திறனை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தர விடைபெறுகிறேன். நன்றி. சபா, மிக சிறப்பாக கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நமது பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதைவிட விவசாயத்துக்கு மிக சிறந்த ஒரு புரட்சியை கொடுத்தார். பாசன வசதி செய்தார். தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு தொழிலாளர்கள் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு தொழிற்சாலைகளை அமைத்தார். மின்சாரத்தை கொண்டு வந்தார். சாலை வசதி செய்து கொடுத்தார். இப்படி நிறைய வசதிகள் ஏழைகளுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் செய்து கொடுத்ததற்கு காரணம் அவருடைய நிர்வாக திறன் தான் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது அந்த பக்கம் நிர்வாக பணியை விட சமூக பணியினால் தான் மக்கள் மனதில் நினைத்து நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் என்று பேசுவதற்காக ஆசிரியர் ராஜு சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் உள்ளிட்ட எனது அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் அனைவருக்கும் இனிய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், காமராஜரின் புகழுக்கு சமூக பணிதான் காரணம் நடுவர்களே. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது சித்தாந்தாக இருந்தவரு சமூகத்துக்கு வெளியே வந்த பிறகுதான் கௌதம புத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சாரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கும்போது கரம்சந்த் காந்தியாக இருந்தவரு இந்த வெளிய உலகத்துக்கு வந்த பிறகுதான் மகாத்மா காந்தியாகவே மாறினாரு. இது மாதிரிதான் காமாட்சி என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் சமூகத்துக்கு வந்த பிறகுதான் காமராஜர் என்ற ஒரு பேர் புகழோடு விளங்கினார் நடுவர்களே. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து கல்வி அறிவு கம்மியா பெற்றிருந்தாலும் ஒரு குன்றாத அரசியல் வாழ்க்கையில ரொம்ப புகழின் உச்சிக்கு சென்றவர் தான் நம்ம காமராஜர் ஐயா. சமூக தொண்டையே பெரிதா நினைச்சதுனாலதான் அவரு திருமணமே செய்து கொள்ளாமல் சமூகத்துக்காகவே பாடுபட்டார் நடுவர்களே. முறையான கல்வி இல்ல, ஆனா நான் தான் இல்லப்பா, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கல்வியில சிறந்த இருக்க வேண்டும் என்று தனது பங்களிப்பில் பெரிதுமே கல்விக்காக தான் செலவிட்டார். ஒரு மனிதன் கல்வி இருந்தாதான் அவனுடைய வளர்ச்சி அடைய முடியும் என்று நன்கு தெரிந்து கொண்டிருந்தார் நடுவர்களே. காமராஜர் ஆட்சியில தான் கல்விக்கே முக்கியத்துவம் சொல்வாங்க. பாரதி சொல்லியிருக்காரு, கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு. அந்த வரிய உண்மையை ஆக்க வேண்டும் என்பதற்காகவே காமராஜ் அவர்கள் பாடுபட்டார் நடுவர்களே. ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக பள்ளிகளை மூடினாரு. ஆனா நம்ம ஐயா என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே 6000 மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார் நடுவர்களே. கிராம பள்ளி, அவர் கோட்டையிலேயே இருக்க மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டை சுத்தி பார்த்துட்டு தான் இருப்பாரு. அப்ப அங்கங்க கிராமத்துக்கு போகும்போது பசங்க எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, என்னடான்னு கேட்கும் போது எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல, இப்ப மழை காலம் இருக்கனால இந்த ஆத்தை தாண்டிதான் நாங்கெல்லாம் போகணும் அப்படின்னு இருக்காரு. உடனே அதிகாரிகளிடம் கூப்பிட்டுட்டு, என்னப்பா இது ஒரு தரைப்பாலம் கட்டுங்கப்பா, இல்லாட்டி இங்க ஒரு பள்ளிக்கூடம் வைங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பள்ளிக்கூடம் கட்டுங்கப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க, ஆத்தை தாண்டி போக முடியாது அப்படின்னு. ஐயா இல்லையா, நம்ம திட்டத்துல 1 மைல் தூரத்துக்கு ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளியும் தான் இருக்கும் நம்ம அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லப்பா, இந்த காட்டாற்று வெள்ளத்தை காரணம் காட்டி நீங்க உடனே பள்ளிகளை திறங்க அப்படின்றாரு. அது மாதிரி அந்த கிராமத்துல பள்ளிகளை திறந்து பசங்க படிக்க போனாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு. அப்ப நிறைய ஊரு போய் கொண்டு இருக்கும் போது பசங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வயக்காட்டுலயும். ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, என்னையா நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போலையா, பள்ளிக்கூடத்துக்கு போலையா அப்படி கேட்கும் போது, ஐயா நாங்க வேலை பார்த்தாதான் எங்களுக்கு சோறு, நாங்க பள்ளிக்கூடம் வந்தா சோறு போடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. இவர் ஒரே யோசனை, என்னடா பசங்க பொசுக்குன்னு இப்படி கேட்டாங்களே அப்படின்னு அங்க சென்னையில போய் ஆலோசனை கேட்டிருக்காங்க. அதிகாரிகளே நம்ம என்ன பண்ணலாம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு. அதிகாரி சொல்லியிருக்காங்க, ஐயா நம்ம கிட்ட அவ்வளவு நிதி வசதி இல்ல அப்படின்னு. உடனே காமராஜரே சொல்லியிருக்காரு, நான் பிச்சை எடுத்தாவது நான் நிதியை தரேன், நீங்க உடனே இதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நடுவுல. அந்த மதிய உணவு திட்டத்தினாலதான் நிறைய குழந்தைகள் பள்ளியில சேர்த்தாங்க. தாய்மார்கள் வீட்டுல இருந்தா சாப்பாடு கிடைக்காது, ஸ்கூலுக்கு போகட்டும் அப்படின்னு நிறைய பேர் பள்ளியில சேர்த்து விட்டாங்க நடுவுல. இன்னொரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கிராமத்துல அடிப்படை வசதி கிடையாது.
ஏன் இந்த ஊருக்கு நீங்க அடிப்படை வசதி செய்யல அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா இந்த ஊர்ல யாருமே ஓட்டு போடல அப்படின்னாங்க. ஏன்பா ஓட்டு போடுறது போடாது அது அவங்களோட கனவுப்பா. நம்ம நாடு ஜனநாயக நாடுப்பா. நம்மளுடைய கடமைகள் என்னதோ அத நீங்க செஞ்சு குடுங்க அப்படின்னு அந்த ஊருக்கு அடிப்படை தேவைகள செஞ்சு குடுத்தார் நடுவர்களே. பள்ளியில ஏற்றத்தாழ்வு நெறைய இருக்கும். வசதியான பிள்ளைங்க நல்ல துணிகளையும், ஆ ஏழை மாணவர்கள் கிழிஞ்ச கால் சட்டையை போட்டு வந்ததுனால சமூக ஏற்றத்தாழ்வு ஏற்படுதுன்னு அனைவருக்கும் ஒரே மாதிரியா சீருடைகளை கொண்டு வந்தவர் நம்ம ஐயா காமராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாம அனைவருமே எல்லாருமே இலவச கல்வியை கட்ட வேண்டும் என்ப ஒரு கட்டாய சட்டத்தையும் கொண்டு வந்தார் நடுவர்களே. அவருடைய தங்கச்சி பேரன் வந்து தாத்தா கிட்ட வந்து பேசியிருக்காரு. தாத்தா நான் வந்து மருத்துவம் படிக்கணும். உங்களோட வீட்டு அட்ரஸ் தான் குடுத்திருக்கேன். நீங்க எனக்கு கொஞ்சம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஏப்பா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. உன்னோட திறமை இருந்தா அரசு வந்து பணி குடுப்பாங்க. நீ போய் அவங்க கிட்டயே குடு, என்கிட்ட கேட்காத அப்படின்னு பேப்பர திருப்பி குடுத்து விட்டார் நடுவர்களே. இப்படி ஒரு சமூகம் சார்ந்த தன்னுடைய குடும்பம் தான் வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டவர்கள் தான் நம்முடைய காமராஜர் ஐயா. இந்தியாவுல குப்தர்கள் ஆட்சி தான் பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல காமராஜர்களுக்கு ஆட்சி தான் நடுவர்களே பொற்காலம் ஆட்சி. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வயசாயிருச்சு. குடுதண்ணி குழாய் கேட்டாங்க. தம்பி பா நம்ம வீட்டுக்கு ஒரு குடுதண்ணி குழாய் போட்டு விடுப்பா அப்படின்னு. ஏமா இந்த நாட்டுல நீ மட்டும் எனக்கு அம்மா இல்ல. இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே எனக்கு அம்மா தான். நான் வந்து எல்லார் வீட்டுக்கும் போட்டிருக்க முடியாது. அரசிட்ட வருவாய் இல்லம்மா என்ன தப்பா நினைச்சுக்காத நீ இருக்கிறத வச்சே பழங்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாசம் 120 ரூபாய் கொடுப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு அம்மா ஒரு 30 ரூபாய் கூட கொடுத்தா நான் குளிர்பானம் வாங்கி கொடுப்பேன்யா. மகன் முதலமைச்சர் இருக்கும்போது எப்படியா பச்சை தண்ணி குடிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, அம்மா நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நீ எப்பயும் போலயே பச்சை தண்ணி குடுமா அப்படின்ட்டார் நடுவர்களே. அது மட்டும் இல்லாம எனக்கு உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பா அப்படின்னு சொல்லும் போது, அம்மா நீ வந்துட்டா நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு நம்ம நல்லா வசதியை செஞ்சு கொடுக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை என்று சொன்னார் நடுவர்களே. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எந்த ஆட்சியிலும் கிடையாது நடுவர்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்களா அவர் யார பார்த்தாலும் கேட்கிற கேள்வி சாப்பிட்டீங்களா, நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்கா, இந்த 2 தான் நடுவர்களே அவருடைய முக்கியமான கேள்வியா இருக்கும். விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் 13க்கு மேற்பட்ட அணைகளை திறந்து லட்சக்கணக்கான நிலங்களை பாசன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நம்முடைய ஐயா. அது மட்டும் இல்லாம படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் என்று பல்வேறு தொழிற்சாலைகளையும் நிறுவிக்காரு. NIC, கல்பாக்கம் அணுமின் நிலையம், பெரம்பலூர் ரயில்பிடி தொழிற்சாலைன்னு இந்த மாதிரி படிப்புக்கு ஏற்ற தொழிற்சாலைகளை நிறைய ஆரம்பிச்சு விட்டுருக்காரு நடுவர்களே. வைகை அணையை கட்ட 3.5 கோடி நிதி போட்டாங்க. ஆனா 3 கோடியிலேயே முடிச்சு விட்டார் நடுவர்களே. அந்த அளவுக்கு சமூக பணி கொண்டவர் தான் நம்முடைய ஆஹ் காமராஜர் ஐயா அவர்களுடைய. விவசாயத்திலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. மக்களுக்காகவே உணவு, உடை, அறுப்பிடம். அவருடைய முழக்கம் என்னன்னு கேட்டா, ஆறாத சோறு, கிழியாத உடை, ஒழுகாத வீடு, இந்த 3 தான் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டவர் நடுவர்களே. அதனால் அவருடைய சமூக பணி தான் புகழுக்கு காரணம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக சிறப்பு. அவர் வந்து அனைவருக்கும் தனது இல்லத்திற்கு மட்டுமல்லாது உலகத்தில், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களையும் தனது தாயாக பார்த்தார். தன்னுடைய பெற்ற தாயை விட உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேரையுமே தாயாக பார்த்தார். அனைவரையும் சமமாக பார்த்தார். அனைவருக்கும் வீடு வேண்டும், அனைவருக்கும் உணவு வேண்டும். அந்த மாதிரி ஒரு சமூக ஒரு பணி வந்து சிறப்பாக இருக்கு. மக்கள் மத்தியில மிக சிறப்பானதொரு சமூக பணியை வந்து அவர் வழங்கியிருக்கிறார் என்று ராஜேஷ் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்போது நிர்வாக பணியை என்று பேசுவதற்காக ஆசிரியர் ஸ்னேகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருதரப்பு அணி பேச்சாளர்களுக்கும் நடுவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை உலகமெங்கும் இருந்து இணைய வழியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அம்மா அவர்களே, மிக மிக அற்புதமான தலைப்பு, இன்று விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. காமராஜரினுடைய நிலைத்த புகழுக்கு எது காரணம்? நிர்வாக பணியா இல்ல சமூக பணியா? நடுவரம் அவர்களே, படிப்பதினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் ஃபாரினில் ஒன்று என்ற கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளுக்கு இணங்க தன்னுடைய நிர்வாகத்திறத்தால் வாழ்ந்து காட்டி இன்றளவும் மக்களினுடைய மனங்களில் நிலைத்து நீங்கா புகழோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது கர்ம வீரர் காமராஜர். நடுவரம் அவர்களே, இதிலிருந்தே தெரிந்திருக்கும் நான் எந்த அணி சார்ந்து பேச வந்திருக்கிறேன் என்று. காமராஜரினுடைய நிலைத்த புகழுக்கு எது காரணம் என்றால் நிர்வாக பணிதான் காரணம் என்று பேச வந்திருக்கேன். நடுவரம் அவர்களே,
தன்னுடைய 9 ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது 10 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் தமிழகத்தில் முதல்வராக முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் தன்னுடைய நிர்வாகத்திறத்தால். அத்திட்டங்களால் தான், தன்னுடைய நிர்வாகத்தால் தான் இன்றளவும் மக்களிடையே மனங்களில் பேசு பொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் நடுவரம் அவர்களே. இன்றெல்லாம் பேசுறாங்க, இடஒதுக்கீடு பேசுறாங்க, பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கெல்லாம் அன்றே வித்திட்டவர் யார் என்று சொன்னால் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் 1953 தன்னுடைய நிர்வாக திறத்தை பயன்படுத்தி, தன்னுடைய நட்பால நேருவினுடைய நட்பை பயன்படுத்தி பாராளுமன்றத்துல பிற்படுத்தப்பட்டோருக்கான சட்ட திருத்தத்தை முதல்ல கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள். நடுவரம்மா அவர்களே, அன்று பாத்தீங்கன்னா ஒரு சமய தமிழ்நாட்டை மாதிரியாக அமைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு காமராஜர் தலைமையேற்று அதற்கு பொறுப்பேற்று அந்த கூட்டத்தை நடத்துகிறார். அப்போ அந்த உயர் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு சென்று தரவுகளை திரட்டி ஒரு மாதிரி தமிழ்நாட்டை அமைக்கலாம் அப்படின்னு யோசனை கூறுகிறார்கள். அதற்கு காமராஜர் சற்று யோசித்து பார்த்து அவர்களை பார்த்துவிட்டு மதுரை மாநகருக்கு செல்லுங்கள், கோவில்களினுடைய நகரத்தினுடைய தரவுகளை எடுத்து புதிய மாதிரி தமிழ்நாட்டை ஏற்படுத்துங்கள் என்று அறிவுரை கூறுகிறார் நடுவரம் அவர்களே. தன்னுடைய நிர்வாகத்திறத்தால் பல்வேறு அரசினுடைய பணம் வீணாவதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் நடுவரம் அவர்களே. அன்றே நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு என்பதை உணர்ந்து நீர்ப்பாசன வசதியை கொண்டு வந்திருக்கிறார். நடுவரம் அவர்களே, கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களை பெரியார் புகழாரம் சூட்டுகிறார். எப்படி தெரியுங்களா? நான் கடவுளை மறுத்தவர் தந்தை பெரியார் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இரட்சகர் என்று தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை புகழாரம் சூட்டுகிறார். பச்சை தமிழர் என்று புகழாரம் சூட்டுகிறார். இதையெல்லாம் தாண்டி காமராஜருடைய ஆட்சியில் கிடைத்த சாதனையினுடைய அந்த மாதிரி சாதனைகள் போன்று பாண்டியர், சேரர், சோழர் ஆட்சியில் கூட கிடைக்கவில்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை பார்த்து புகழாரம் சூட்டுகிறார் என்று சொன்னால், காமராஜர் தன்னுடைய நிர்வாகத்திறத்தால் எந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை, தமிழகத்தை நிர்வகித்திருப்பார் என்பதை நான் பார்க்க முடிகிறது நடுவரம் அவர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லோருமே அதாவது 5 அறிவு படைத்த மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களை பகுத்தறிவை கொண்டு 6 அறிவு பெற வேண்டும், கல்வி அறிவு பெற்றால்தான் நீ மனிதனாக இருக்க முடியும் என்று அங்கங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிகளை நிறுவி தமிழகத்தில் பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி 15,800 தான் இருந்து நடுவரும் அவர்களே. அவருடைய ஆட்சிக்கு பின்பாக, அவருடைய ஆட்சி காலத்தில் 3000 பள்ளி கல்விகள் நிறுவப்பட்டன. உயர்கல்விகள் பாத்தீங்கன்னா 637 தான் இருந்தது. அவருடைய ஆட்சிக்கு பின்பாக 1000, அதாவது 2000 கல்வியாக, உயர்கல்வியாக உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லோருமே தெருக்கு தெரு ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அனைவருமே கல்வி அறிவு பெற்று பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அன்றே வித்திட்டவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் என்பதை நான் பதிவு பண்றேன் நடுவரம் அவர்களே. இது அவருடைய நிர்வாக திறத்தால் தான் கிடைத்திருக்கிறது. நிர்வாக பணிதான் சிறந்து விளங்கியிருக்கு நடுவரம் அவர்களே. நடுவரம் அவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தொழில்நுட்பம் இல்லாமல் யாருமே இல்லை. இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பட்டிமன்றத்தை நம்ம ஏற்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். அது போல அன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடி, திருச்சி என்ஐடி, பாலிடெக்னிக் காலேஜ், ITI, இப்படி பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகளை கொண்டு இன்னைக்கு தமிழக மாணவர்கள் எங்கு பார்த்தாலும், அதாவது விண்ணை பிளந்து விண்ணுக்கு கூட சென்று வராங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல விண்வெளி துறையில தமிழர்களினுடைய பங்கு தலைவராகவோ, ஏதாவது கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவராகவோ, எப்படியோ தமிழகத்தினுடைய ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக தமிழன் இருக்கான் என்று சொன்னால், அதற்கு அன்றே தொழில்நுட்ப கல்வியை வித்திட்டவர் தன்னுடைய நிர்வாகத்திறத்தால் கர்ம வீரர் காமராஜர் நடுவரம் அவர்களே. நடுவரம் அவர்களே, இன்னைக்கு அக்கா சொன்னாங்க காமராஜனுடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்க. 300 கோடிக்கு ஏற்படுத்திய ஒரு நிறுவனத்தை 3 கோடியிலே முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அவருடைய நிர்வாகத்திறன், நிர்வாக பணி. அவர் எப்படியெல்லாம் நிர்வகிக்க வேண்டும் என்று கணக்கு போட்டு தன்னுடைய அனுபவத்தால் இந்த தமிழகத்தை நிர்வகித்திருக்கிற நடுவரம் அவர்களே. தன்னுடைய ஆட்சி காலம், அதாவது காமராஜனுடைய ஆட்சி காலம் எதற்காக பொற்காலம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க தெரியுங்களா? கல்பாக்கம் அணுமின் நிலையம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேலம் இரும்பு உருக்காலை நடுவரம் அவர்களே, பெரம்பூர் ரயில் பெட்டி, இப்படி அரசு மட்டுமன்றி அரசு சாரா
தனியார் தொழில் நிறுவனங்களையும் ஏற்படுத்தி தன்னுடைய நிர்வாகத்தால் தனியார் தொழில் நிறுவனங்களுக்கும் வளர்ச்சி ஏற்படுத்தியவர், தொழில் புரட்சியை ஏற்படுத்தியவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் நடுவரம் அவர்களே. நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்துல இந்திரா காந்தியை பிரதமராக மாற்றியவரை நம்முடைய தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தான் என்று சொன்னாங்க. இது அதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, பல்வேறு தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார். அவரால் அரசியல் சாணக்கியர் என்று கர்ம வீரர் காமராஜரை புகழ்ந்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், சாதாரண ஒரு கிராமத்திலே பிறந்து இன்றைக்கு உலகமெங்கும் இந்தியா முழுக்க நம் நாட்டை ஆளக்கூடிய பிரதமரை உருவாக்கக்கூடிய அளவிற்கு காமராஜரை தேடி வந்தார்கள் என்று சொன்னால், அதற்கு முக்கிய காரணம் அவருடைய நிர்வாக திறன் நடுவரம் அவர்களே, நிர்வாக பணி நடுவரம் அவர்களே. நிறைவாக நான் இப்படி கூறி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு தடுக்கி விழுந்தால் நான் அரசியல்வாதியாக மாற வேண்டும் என்று பல்வேறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைவர்கள், பல்வேறு அரசியல்வாதிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலக வரலாற்றில் விடுதலை காலம் தொட்டு தனது கடைசி மூச்சு வரை கண்ணியம் காத்து தேசம் நேசித்த ஒரு ஒற்றை தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், அரசியலில் அற்புதம் நிகழ்த்தி தன்னுடைய நிர்வாக பணியால் அற்புதம் நிகழ்த்திய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் நடுவரம் அவர்களே. இது மட்டுமன்றி, தமிழர்கள் மட்டுமன்றி வட மாநில மக்களிடமும் கலா காந்தி, அதாவது கருப்பு காந்தி, நீங்கள் சொன்னது போன்று கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கு வட மாநில மக்களினுடைய மனங்களிலும் நீங்கா புகழோடு இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆற்றிய நிர்வாக பணியே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். மிக சிறப்பாக உணர்ச்சி பூர்வமாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி, அவர்களது நிர்வாக பணியை பற்றி மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். மக்கள் மனதில இன்றைக்கு பெரிதும் நிலைத்து நிற்க காரணம் அவர்களது நிர்வாக பணியே என்று பேசியிருக்கிறார். அவருக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது சமூக பணிதான் ஒருபடி மேலோங்கி நிற்கிறது என்று பேசுவதற்காக அதிரடி பேச்சாளர், பொறியாளர் கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த மண்ணையும் இந்த மண்ணிற்கு என்னையும் தந்த தாய் தந்தையின் பொற்பாதம் வணங்கி எனது பணியை துவங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. இன்னைக்கு தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு நடுவர் அவர்களே. காமராஜரின் நிலைத்த புகழுக்கு சமூக பணியே அப்படின்னு நம்ம பேச போறோம் நடுவர்களே. இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகத்துல இருக்கிறதுனால நிர்வாகத்தோட பேச்சே வருதுன்னு நினைக்கிறேன் நடுவர்களே. சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டு ஏதாவது பேசுங்க, கொஞ்சமாவது அவருடைய சமூக பண்புகளை எடுத்து சொல்லுங்க நடுவர் அவர்களே. இவர்கள் பேசுனது எல்லாம் அப்படியே அந்த நிர்வாகத்துல இருக்கவங்க அப்படியே அந்த ஒரு அபிஷியல்ஸ் மாதிரியே பேசிட்டு போறாங்க நடுவர்களே. இதெல்லாம் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது நடுவர் அவர்களே. நாங்க என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, சமூக பணியில தான் காமராஜர் நிறைஞ்சிருக்காரு, அதுலதான் அவருக்கு புகழ் கிடைச்சிருக்குங்கிறத ஆணித்தரமா சொல்றேன் நடுவுல. இதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. முதல்ல பாத்தீங்கன்னா அவருடைய திட்டத்துல மதிய உணவு திட்டத்தை எடுத்துக்கலாம் நடுவர்களே. நிர்வாகம் அப்படின்னு சொன்னா என்ன நடுவர்களே? இருக்கிற வளங்களை பாதுகாக்கிறது நிர்வாகம், புது ஒரு சட்ட திட்டங்களை இயக்குறது நிர்வாகம். அப்படித்தானே நடுவர்களே இருந்திருக்கணும். ஏன் ஒரு நிர்வாகத்துல மக்களினுடைய அறியாமைய விலக்கி படிப்புங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு தாயை போல செய்யக்கூடிய விஷயம் எங்க வரும்? சமூக பணியில தானே நடுவர்களே வரும். அதாவது தாம் பெத்த பிள்ளை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் எங்க வரும்? சமூக பணியில தான் நடுவர்களே வரும். நிர்வாகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஆமா, இன்னைக்கு வர்றோம், கடமையை செய்யறோம், அன்னைக்கு வேலை முடிஞ்சதா, டைம் முடிஞ்சதா, வீட்டுக்கு போயிடுவோம் நடுவர்களே. ஆனா தன்னுடைய நாடு, தன்னுடைய குழந்தை அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை அன்றைக்கே காமராஜருடைய மனதுல இருந்ததுனாலதான் நடுவுல மதிய உணவுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த திட்டத்து மூலமா படிக்கவே போகாத குழந்தைகள் கூட ஸ்கூலுக்கு போய் படிச்சாங்க நடுவுல. இன்னைக்கு அன்றைய காலத்துல படிச்சவங்க தான் இன்றைய காலம் வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் வளம் வர்றாங்க அப்படின்னா இதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே நடுவுல. காமராஜர் அன்னைக்கு ஒரு சமூக பணியை சீர்திருத்தமா கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இத்தனை அதிகாரிகள் உருவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இணையதளத்துல கூட பேசுறோம் அப்படின்னு நம்ம அருமை சகோதரி ஸ்னேகா அருமையா சொன்னாங்க. நடுவர்களே, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கே ஒரு சமூக பணி தேவைப்பட்டிருக்கு. நிர்வாக பணி இருந்தா அதெல்லாம் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நடுவர்களே. அதே மாதிரி நடுவர்களே, இந்த சீருடை பத்தி சொல்லியிருந்தாங்க. மாணவர்களுக்கு அதாவது ஏற்றத்தாழ்வு, பிள்ளைகளுக்குடைய கல்வியில ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்றைய காலங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும், அதாவது யூனிஃபார்ம் போட்டா டிசிப்ளின் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நடுவுல. ஆனா யூனிஃபார்ம் போட்டா டிசிப்ளின் வந்துடும் நிர்வாகம் சொல்லுது நடுவர்களே. ஆனா எல்லா பிள்ளைங்களும் சீருடை அணியணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து
யாருக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுங்கிற நினைச்சவர் தான் நடுவர்களே நம்மளுடைய காமராஜர். இது இல்லைன்னு மறுக்க முடியுமா நடுவர்களே? அதே மாதிரி நடுவர்களே இன்னொரு விஷயத்த ரொம்ப அருமையா ஆதங்கமா பதிவிட்டாங்க. என்ன சொன்னாங்க? விவசாயிகளுக்கு எல்லாம் டேம் கட்டி கொடுத்தாங்க, மேட்டூர் முதல் மணிமுத்தாறு அணை வரைக்கும் டேம் கட்டி கொடுத்தாங்க. இது ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு கட்டமைப்பு இருக்கத்தான் நடுவர்களே செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது அவர் இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு இன்ஜினியரிங் டிசைனா மட்டும் அந்த இடத்துல பயன்படுத்த நடுவர்களே, மக்கள் வாழ்வாதாரத்தினுடைய ஒரு டிசைனா பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு அந்த அணைகளில் இருந்து வரக்கூடிய நீர்களை மக்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றளவுல நம்ம பயனடைஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அது மக்கள் மனிதநேயமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நடுவர்களே நானும் பாக்குறேன். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை ஐயாவினுடைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் நடுவர்களே. காமராஜருடைய பணி, ஐயாவினுடைய பணி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சமூக பணிகள் நிறைந்தது. நிர்வாகம்ங்கிறது இருக்கலாம் நடுவர்களே. நான் முதலே சொன்ன மாதிரி தன் நாடு தன் வீடு தன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிர்வாகம் கட்டடங்கி இருக்கிறாமல் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்ததுனாலதான் நடுவர்களே இன்றளவுல நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆகையாலதான் சொல்றேன் நடுவர்களே, காமராஜரின் நிலைத்த புகழுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் சமூக பணியே சமூக பணியே சமூக பணியே என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர்களே. மிக சுருக்கமாக நிர்வாக பணியை விட சமூக பணி தான் உயர்ந்தது என்று சொல்கிறார். முதலில நிர்வாகம்னா என்ன, சமூகம்னா என்ன என்பதை அனைவரும் சிந்திப்பதற்காக ஒரு சிறிய கருத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். நிர்வாகம் இப்ப சாதாரணமாக வீட்டை நிர்வகிக்கிறோம், ஒரு தொழில் இடத்துல ஏதோ ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழிலை நிர்வகிக்கிறோம். இதை விட தாண்டி ஒரு நாட்டையே நிர்வகிக்க வேண்டும் இல்லையா? அவருடைய பணி முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு நாட்டையே நிர்வகிச்சார். எத்தனை திட்டங்களை நிர்வகித்து கொண்டு இருந்தார். அத பல்வேறு மக்களுக்கு அடிப்படை மக்களுக்கு அனைத்தும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அப்ப ஒரு பக்கம் அரசு அதிகாரிகளுக்கு சரியான முறையில அவர் கட்டளையிட வேண்டும். அந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். நிர்வாகம் என்பது மிக சரியாக இருந்தால் மட்டுமே அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு எளிதாக சென்று சேரும். அதை விட முடிவெடுக்கும் திறன் இருக்க வேண்டும். நிர்வாகம் நடத்துறோம் என்றால் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வீரம், தைரியம், தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கு. ஏன் காமராஜர் படிக்காத மேடை, ஒரு படிக்காதவர் இவ்வளவு பெரிய ஒரு முதல்வர் பொறுப்பில் இருந்து கொண்டு பல்வேறு மக்களுக்கு பல்வேறு இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கும் படிக்காத மேதையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர்களது நிர்வாக பணி என்பது ஒரு சாலச் சிறந்ததாக நாம் இங்கே கண்கூடாக பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் சமூக பணி. அவர் சமூக பணி என்பது சிறு வயது முதலே அவருக்கு சமூகத்தின் மீது ஒரு அக்கறை, அந்த ஒரு இயக்கத்தின் மீது ஒரு அக்கறை, கொள்கையின் மீது ஒரு அக்கறை. இப்படி அவர் ஒவ்வொரு சமூகத்திற்காக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சமூகத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தார். அப்ப இப்படி இரண்டு பக்கம் பார்க்கும் பொழுது பேச்சாளர்கள் 4 பேர்கள் இதுவரை பேசியிருக்கிறார்கள். அவரவர்கள் அந்த தலைப்பிற்கு தகுந்தவாறு பேசியிருக்கிறார்கள். இனியும் ஒரு 4 பேர் வர இருக்கிறார்கள். தற்பொழுது தமிழ் ஆழ்வரர் குமரேசன் அவர்களை நிர்வாக பணியே என்று பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். தமிழோடும் சிலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்தது தமிழ். அந்த தமிழோடு பிறந்தது நாங்கள் என்ற பெருமையோடு, தமிழர் என்ற பெருமையோடு, தமிழ் ஆர்வலர் என்ற ஒரு பெருமையோடு அனைவருக்கும் வணக்கத்தை கூறி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த புனிதா பாண்டியராஜ் மேடம் அவர்களுக்கும், மேலும் என்னை போன்று பேச வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் நான் வருகிறேன். அதாவது இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க, அருமையான தலைப்பு மேடம். அதாவது காமராஜர் ஐயா அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்வாக பணியா சமூக பணியா அப்படின்னு சொல்லி நம்ம இணையதள வழியில இதை வச்சிருக்காங்க பாத்தீங்களா. உண்மையிலே இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு. ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு மேடையில ஒரு அரங்குல பேசணும்னா வெறும் 400 பேர் 500 பேர் 4000 பேரோட முடிஞ்சிரும். ஆனா இணையம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப ரெக்கார்ட் பண்றாரு நம்மளுடைய கோபியா ஹரி. அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற மக்களுக்கு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய பேருக்கு நம்ம காமராஜர் ஐயாவுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம். ஆனா இதுல என்ன ஒரு தப்புன்னு கேட்டீங்கன்னா நடுவர் அவர்களே, நம்மளுடைய சகோதரி ராஜி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அதுக்கடுத்து நம்மளுடைய சகோதரர் கோபி இருக்காரு பாத்தீங்களா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, மத்தவங்க எல்லாம் எதுவும் கேட்கல போல அப்படிங்கிறதுனால அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ஐயாவுடைய நிர்வாக திறமையை சொல்லணும்ல, அதுக்காக தானே எங்க அணியில நாங்க ஒரு 4 பேர் வந்திருக்கோம். நம்ம ராஜி சகோதரி சொன்னாங்க 6000 பள்ளிக்கூடங்களை இதுவரைக்கும் காமராஜர் ஐயா திறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஆனா அதை கரெக்டா பார்க்கும்போது 12,000 பள்ளிகளை திறந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த இடத்துல தான் நாங்க வந்து நிர்வாக திறமையை காட்டுறோம் மேடம். கரெக்டான எண்ணிக்கையை வந்து நாங்க சொல்றோம். அது போக கோபி அவர்கள் சொன்னாரு இந்த மாதிரி கல்வி மூலமா தான் சமூக பணி பண்ணாரு ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கோபி அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது சமூக பணிங்கிறது நீங்க வந்து சின்னதா பண்ணும்போது பண்ணிக்கலாம். சமூக பணிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்கும். நீங்க இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு நாள் ஒரு சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நாள் கொடுக்குனா அது நீங்க சமூக பணி மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம பல்வேறு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பண்ணும்போது கண்டிப்பாக நிர்வாக திறமைங்கிற ஒண்ணு வேணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம எதையுமே சிறப்பா செய்ய முடியும். அதனால இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம உள்ள தலைப்புக்குள்ள பேச போலாம். ஃபர்ஸ்ட் நிர்வாகத்திறன் வந்து ஐயாக்கு வந்து ரொம்ப சிறப்புனே சொல்லலாம். இது எப்ப தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்வாக திறமை வந்து அவர் 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே நம்மளுடைய அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பினார் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கணும்னு சொல்லி அவருக்கு அந்த நிர்வாக திறமை அங்கேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிர்வாக திறமையை பார்க்கணும். நம்ம ஒரு நிர்வாகம் வச்சிருக்கோம், அதை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்க வேண்டியது இருக்கு. எம்பிஏ படிச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஆனா எம்பிஏ படிச்சவங்களுக்கும் அந்த நிர்வாக திறமை இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான தோற்றத்துல நம்ம இந்தியா முழுவதுமே நிர்வகிச்சிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம தமிழர்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய எளிமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு தடவை அவர்கிட்ட கேக்குறாங்க, அவர் எப்பயுமே துண்டு நக்காங்க. உடனே பத்திரிகையாளர்கள் எதையுமே ரொம்ப டீப்பா நோட் பண்ணுவாங்க. அவங்க கேக்குறாங்க, ஐயா நீங்க எப்பயுமே இடது கை பக்கம் தானே வலது கை பக்கம் தானே போடுவீங்க, ஏன் துண்டை இடது கை பக்கமா போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் சும்மா தாங்க போட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு வந்து அவங்க மறுபடியும் பத்திரிகையாளர்கள் ரொம்ப அழுத்தமா கேட்கும் போது அவர் சொல்றாரு, துண்டை எடுத்து போடும் போது தான் தெரியுது அந்த சட்டை கிழிஞ்சிருக்கு. அதாவது இவ்வளவு வந்து நேர்மையா உள்ள எளிமையா இருக்கக்கூடிய மனிதரை நம்ம எங்க பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்விக்கூடங்கள்ல கட்டணம் கட்டி படிக்கிறோம். ஆனா இந்த கட்டணம் கட்டி பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனா இதுக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் இன்னைக்கு கட்டணம் கட்டி படிக்கிறோம். ஆனா அன்னைக்கே அவரு கட்டடம் கட்டி பள்ளிக்கூடங்களை 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வீடு இன்ஜினியர் இல்லாத ஆளே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் வந்து பால் பாக்கெட்டு பால் வாங்குறாங்களோ அது மாதிரி வீட்டுக்கு வீடு இப்ப இன்ஜினியர் இருக்காங்க மேடம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி இன்ஜினியரிங். ஒண்ணும் இல்ல, ஒரு பத்திரிகை எடுத்து பாருங்க, இருக்கிற 30 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கண்டிப்பா 29 பேர் இருக்கும். யாராவது ஒரே ஒரு ஆள் தப்பி தவறி ஆர்ட்ஸ் படிச்சிருந்தா உண்டு. ஆனா இதே இது காமராஜர் ஐயா மட்டும் இல்லைன்னா நம்ம பிஇ பிடெக் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் போடாம நம்ம வெறும் 1ஆப்பு 2ஆப்பு 3ஆப்பு இப்படிதான் போட்டுட்டு நின்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஆனா இன்னைக்கு கல்வி பாத்தீங்களா எவ்வளவு கல்விக்கூடங்கள் பெருகி இருக்குன்னா காரணம் ஐயா தான். அது மட்டும் இல்லாம நிறைய அணைகளை கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 to 12 அணைகள் வரைக்கும் கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு பேஸான விஷயமே நம்மளுடைய மாவட்டம் தான். நம்ம விருதுநகர் மாவட்டத்துல தண்ணி தட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே. ஒவ்வொரு முறையும் நம்ம தண்ணி தட்டுப்பாடை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம மாவட்டத்தை அவர் மனசுல எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஊர் இவ்வளவு தண்ணி கஷ்டப்பட்டோமே, அப்ப நம்ம எல்லா மக்களுக்கும் நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த நிரூபிச்சாரு பாத்தீங்களா. அந்த இடத்துலதான் நம்ம காமராஜர் ஐயா நிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம தமிழரை வந்து எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒரு நிர்வாக திறமையில ஒரு பதவியில இருக்கும் போது கூட அவர் வந்து எப்பயுமே தமிழரை ஒரு மதிக்கக்கூடிய மனிதர். ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து நிக்சன் சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதி ஒருத்தர் வர்றாரு. வந்து அவர் வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி காமராஜர் ஐயாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சந்திக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படிங்கிறாரு. உடனே இருந்துட்டு, ஐயா ஏன் அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி, அவரை ஏன் சந்திக்க வேணாம், இந்த மாதிரி மறுக்கிறீங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எதிர்க்கட்சியா இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கும் போது அவரை சந்திக்க மறுத்த அவரை, தமிழரை சந்திக்க மறுத்த ஒருத்தரை நான் எதுக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எதிர்த்தவர் தான் நம்மளுடைய காமராஜர் ஐயா. இது மட்டும் இல்லாம அவருடைய நிர்வாக திறமைக்கு இன்னொரு ஒரு விஷயம் எடுத்துக்காட்டு சொல்லலாம். திருவெற்றியூர்னு ஒரு ஊர் இருக்கு சென்னை பக்கத்துல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் பேரு ஏழுமலை. அவர் என்ன சொல்றாரு, காமராஜர் ஐயா பார்த்து, ஐயா அந்த மாதிரி எங்க ஊர்ல நாங்க எல்லா நிதியும் கரெக்டா அதாவது வசூல் பண்ணிடுறோம். அதாவது எப்படின்னா வரிகள் எல்லாம் இந்த ரோடு வரி தண்ணீர் வரி இதெல்லாம் கரெக்டா நான் நிறைய வரியெல்லாம் கரெக்டா வசூல் பண்ணி கொடுக்குறோம். ஆனா பேரூராட்சின்னு இருக்கிறத எங்களுக்கு நகராட்சின்னு மாத்தணுங்கயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஐயா அவர் காமராஜர் ஐயா என்ன சொல்றாரு, கூப்பிடுங்க அதிகாரிகளை பூரா அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள்லாம் வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா பாப்புலேஷன் கம்மியா இருக்கு அதெல்லாம் பண்ண முடியாதியா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, கல்ல தூக்கி போடுங்க எல்லாம் சரியா வந்துடும் அப்படிங்கிறாரு. இவங்க சொல்லணும்னா ஐயா சொன்னோன்னு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோன்னே என்ன ஐயா பாட்டுக்கு கல்ல தூக்கி போடுங்க சரியா போயிடும் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தான்
அவங்க சொல்றாங்க, ஐயா என்ன சொல்றாருன்னா, அதாவது பொதுவா பேரூராட்சினா இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் பேரூராட்சின்னு இருக்கும். ஐயா என்ன சொல்றாரு, எல்லக்கல்ல தூக்கி 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி வைங்க, அப்ப மக்கள் தொகை அதிகமாயிரும்ல, அப்ப பேரூராட்சிங்கிறத நகராட்சியா மாத்திரலாம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய நிர்வாக திறமை பாருங்க. ஒரு எம்பிஏ படிச்சவங்க இந்த மாதிரி எவ்வளவு பெருசா படிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஐயா கம்மியா படிச்சிருந்தாலும் அந்த நிர்வாக திறமையை உண்மையை பாராட்டணுமா இல்லையா நடுவர் அவர்களே? இது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு தடவை இப்படிதான் பாத்தீங்கன்னா சென்னையில ரிசர்வ் பேங்க் வந்து பக்கத்துல ஒரு பாலம் போட வேண்டியது இருக்கு. அப்ப இன்ஜினியர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இதுல எப்படி பாலம் போடலாம் சொல்லுங்க, அந்த இடத்துல பாலம் கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு இன்ஜினியர் சொல்றாரு, இதுல போட முடியாது அப்படிங்கிறாரு. இதுக்கு எதுக்கு நீங்க சொல்லணுங்கிறேன், இதுக்கு எதுக்கு நீங்க படிக்கணுங்கிறேன் இன்ஜினியர், எப்படி போடணுமோ அதுக்கான வழியை சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவர் பாத்தீங்கன்னா அவருக்கே உரிய பாணியில வந்து சொல்றாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா ரயில்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வசதியை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இந்த ரயில்வேக்கு கூட ஒரு அடித்தளமிட்டு கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய காமராஜர் ஐயா அவர்கள் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா வந்து நம்ம நாகர்கோவில் தொகுதியில எம்பியா இருக்காரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி வைக்கிறாங்க டெல்லியில. அப்ப ரயில்வே துறை அமைச்சர் அனுமந்தப்பா அப்படின்னு சொல்றவரு ஐயாட்ட பேசுறாரு எதிர்ச்சியா. ஐயா அந்த மாதிரி நீங்க அந்த நாட்டை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்றீங்க. 2 பிரதமரை தேர்வு பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்கீங்க. 12 முறை வந்து இதா இருக்கீங்க. தமிழக காங்கிரஸ் தலைவரா இருக்கீங்க. இவ்வளவு திறமையா இருக்கக்கூடிய நீங்க இந்த ரயில்வே டெவலப் பண்ண ஏதாவது கொஞ்சம் வழி இருந்தா சொல்லுங்களேன் ஐயா அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, நீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ரயில் பாதையை போடுங்க, கண்டிப்பா இது மூலமா வணிகம் பெருகும், தொழில்கள் அதிகரிக்கும், போக்குவரத்து அதிகமாகும், நிறைய மக்கள் பயணிப்பாங்க, சுற்றுலாத்துறைகள் இதெல்லாம் கொஞ்சம் விரிவடையும் அப்படின்னு சொல்லி ஐயா அன்னைக்கு சொன்னாராம். அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு அடிப்படை வித்து தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நம்ம பயணிக்கக்கூடிய அந்த ரயில் பயணம். இதுக்கு வந்து நம்ம ஐயாவுக்கு தான் உண்மையிலேயே நன்றி சொல்லி ஆகணும். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆகையால் வந்து நிறைவு பகுதிக்கு வருமாறு அன்போடு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கே பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை கொண்டு வர்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் பதவியில இருந்த ஒருத்தவங்க அதுக்கு மேல அந்த பதவியை விட்டுட்டு நம்ம வந்து கட்சி பணி சேவைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் பதவியவே துறந்தாரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவருடைய நிர்வாகத்திறன், அந்த இடத்துல அவருடைய நிர்வாகத்திறன் தான் இது அவருடைய தெரியுது. இது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை தான் அடிப்பாங்க. ஆனா அவரு கல்யாண பத்திரிக்கையும் அடிக்காம அவருடைய ஆட்சி காலத்துல எந்த ஒரு குற்றப்பத்திரிக்கையும் அவர் மேல தாக்கல் செய்யாம வெற்றிகரமாக தன்னுடைய ஆட்சியை முடித்து மக்களிடையே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்னா அவரு காமராஜர் ஐயாவை தான் சொல்லணும். அதனால என்றும் சிறந்தது காமராஜர் ஐயாவின் நிலைத்த புகழுக்கு காரணம் நிர்வாகத்திறனே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக சிறப்பாக. அதாவது மத்திய அரசு ரயில்வே பணியில வேலை பார்த்து கொண்டு தமிழ் மீது இருக்கின்ற அதீத ஆர்வத்தின் காரணமாக நீண்ட நாட்களாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது அணியில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்றைக்கு முதல் முறையாக இணைந்திருக்கிறார். முதல் பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. தமிழரசன் குமரேசன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது அந்த பக்கம் சமூக பணிதான் மக்கள் மனதில நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று பேசுவதற்காக வருகிறார் எழுத்தாளர் சுபா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முத்தமிழ் இலக்கிய குழுமத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நடுவர் அம்மா புனிதா பாண்டியராஜ் அம்மா அவர்களுக்கு எனது இனிய வணக்கம். என் அணியினருக்கும் எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜரின் புகழ் நிலைத்து நிற்பதற்கு காரணம் காமராஜரின் சமூக பணியே. சமூகம் அப்படிங்கிறது எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறது அப்படின்னு எடுத்துட்டோம் நடுவர் அம்மா, மனிதர்கள், கல்வி, பொருளாதாரம். நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் சமூக பணி இந்த துறையில் எப்படியெல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்தார் என்பதை நான் விளக்கி கூறுகிறேன். முதலில் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை வந்து காமராஜர் ஐயா பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை வந்து காமராஜர் ஐயா எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. சமூக அமைப்பின் காரணமாய் காலமாய் மறுக்கப்பட்ட மக்களின் உரிமையை மீட்டெடுத்தவர் நம்மளுடைய காமராஜரின் சமூக பணிதானே. மக்களுக்காக சட்டங்களை மாற்றியதோடு மட்டுமல்லாமல் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். அதாவது சட்டம் என்பது மக்களுக்காகத்தான் அப்படின்னு ஒரு புரிந்து நடந்த ஒரு பெரும் தலைவர் காமராஜர் தான். அவ்வாறு சிந்திப்பதற்கான காரணம் என்ன? காமராஜர் மக்கள் மீது உள்ள அக்கறை, சமூகத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக தான் இவ்வாறு சிந்தித்து சட்டத்தையே மக்களுக்காக மாற்றிய பெருமை காமராஜர் ஐயா அவர்களுக்கு தான் உண்டு. குமாரசாமி நாடார் அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை 3
காமராஜர் சாதாரண தேங்காய் வணிகரின் மகனாக வாழ்வை தொடங்கியவர் நம் கிங் மேக்கராக நம் மனங்களில் இன்றளவும் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம், நிலைத்த புகழுக்கு காரணம் காமராஜர் ஐயா அவர்களின் சமூக பணி தானே நடுவர் அவர்களே. அடுத்ததாக கல்வியை எடுத்துக்கொண்டால், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்ற திருக்குறளுக்கு ஏற்ப காமராஜர் ஐயா அவர்கள் தான் நன்கு உணர்ந்து செயல்பட்டார். இவர் ஆற்றிய கல்வி பணியை கணக்கிட்டுத்தான் நாம் கூற முடியுமா? மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், பல பள்ளிகளை திறந்தது, குலக்கல்வி முறையை ஒழித்தது என்று இவர் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். அதனால்தான் கல்வி தந்தை அப்படின்னு சொல்லி இவர் நாம் இன்றளவிலும் பாராட்டி பேசுகிறோம். இளமையில் கல் அப்படிங்கிற ஒரு பழமொழி அர்த்தம் புதிந்ததாக இருக்குது அப்படின்னா, காமராஜர் ஐயா இதை மிகவும் அனுபவத்தின் மூலமாக சிறு வயதிலே தந்தை இழந்து மாமா கடையில வியாபாரம், அந்த துணி கடையில வியாபாரம் செய்து அந்த இளமையிலே அந்த கல்விக்காக அவர் ஏங்கி இருப்பார். அதனால் தான் படிக்கவில்லை, படிக்காத மேதையாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய பெரும் தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் தான். இவர் மதிய உணவு திட்டத்தை எப்படி கொண்டு வந்தார் என்றால், நம்முடைய பொருளாதாரம் மிக நெருக்கடியான இருந்த சூழ்நிலையும் கூட மிக துணிந்து செயல்பட்டார். அதற்கு நிர்வாக பணி மட்டும் காரணமாக இருக்க முடியாது. மக்கள் மீது உள்ள அக்கறையால், சமூகத்தின் மீது உள்ள அக்கறையால் தான் அவ்வளவு துணிவாக அந்த முடிவை எடுத்திருக்க முடியும் நடுவர் அவர்களே. நம்முடைய தமிழ்நாடு மதிய உணவு திட்டத்துக்கு மிகச்சிறந்த அடையாளமாக மாற்றி காணப்படுவது காமராஜருடைய இந்த துணிந்த நடவடிக்கை தான் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இதனால தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல தயவு செய்து கடவுள் வாழ்த்து பாடல் யாரும் பாடாதீங்க, கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல காமராஜர் வாழ்த்து பாடலை பாடுங்கன்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்களே இவரை புகழாரம் சூட்டி இருக்கிறார். இன்றைய தமிழக கிராமத்துல எடுத்துட்டோம்னா, பள்ளிக்கூடத்திலிருந்து, போக்குவரத்துல இருந்து, மின்சாரத்துல இருந்து எல்லா வளர்ச்சிக்கும் ஒரு அடிப்படை விதையை ஏற்படுத்தியவர் காமராஜர் தான். காமராஜர் ஐயா அவர்களோட ஆட்சி காலத்துக்கு முன்னாடி உயர்கல்வி எவ்வளவு இருந்ததுன்னா 12% மட்டும்தான் இருந்தது. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த ஒரு 2-3 வருடங்களிலே 17% உயர்த்திய பெருமை காமராஜர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதற்கு காரணம் அவருடைய சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறையாலும் சமூக பணியால் மட்டுமே இது சாத்தியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கியவர் கிங் மேக்கராக நம் மனங்களில் அடையாளம் காணப்படுகிறார். இவர் 1953ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு, இப்போ எப்படி நம் சோழர்களின் காலம் நம்முடைய பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே போல இன்றளவிலும் நம் மனதில் இடம் பிடித்திருப்பது காமராஜருடைய ஐயா அவர்களுடைய ஆட்சி காலம் பொற்காலமாக அடையாளம் காணப்படுகிறது. அதுக்கடுத்து பொருளாதாரம் எடுத்துட்டோம்னா நடுவர்களே, பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். இவருடைய முடிவு இன்றளவிலும் அனைவராலும் வியந்து பார்க்கக்கூடிய முடிவு. நிர்வாக பணியால் மட்டுமே இது அனுபவத்தில் இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் அதிகாரத்தில் இருப்பவர்களால் தாராளமாக நிர்வாக பணியை சிறப்பாக நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒரு சமூகத்தில் அக்கறையால் உள்ள மனிதரால் மட்டுமே அனைத்து முடிவுகளையும் மக்களுக்காக எடுக்க முடியும். அந்த வகையில் ஆகச்சிறந்த தலைவர் காமராஜர் ஐயா அவர்களே. இவர் பல தொழிற்சாலைகளை உருவாக்கி பின்தங்கிய மக்களுக்காக வேலை வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தார். பல அணைகளை திறந்து விவசாயிகளின் மத்தியில் எவ்வளவு ஒரு புகழ் பெற்று நிறுத்தியிருக்கிறார் என்று காரணம் என்றால், அதற்கு அவர் திறந்து வைத்த அணைகளும் அதனால் பயன்பெறும் விவசாயிகளும் கூட காரணமாக அமையலாம். தீண்டாமை ஒழிப்பு, இவர் புரிந்த பிற நலத்திட்டங்கள் என்னவென்றால், தீண்டாமை ஒழிப்பு என்பது ஒரு முக்கியமான காரணமாக அடையாளம் காணப்படுகிறார். இவர் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலமாக ஒரு சமுதாயத்தையே அடுத்த நிலைக்கு உயர்த்தி சென்ற பெருமை காமராஜர் ஐயாரின் சமூக பணிக்கு மட்டுமே காரணமாக அமையும். ஒரு நிகழ்ச்சி உண்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அனைவரும் எளிதாக நுழைந்து விட முடியாது அந்த காலத்தில். அப்போது குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான மக்கள் மட்டுமே யாரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எளிதாக நுழைந்து விட முடியாது. ஆமா. ஆனால் அதற்கான ஆரம்ப கால போராட்டத்தை துவங்கிய பெருமை நம் காமராஜருக்கு தான் உண்டு. ஒரு நிகழ்வு என்னவென்றால், வைத்தியநாத ஐயர் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர், அவரும் சேர்ந்து கொண்டு, இல்லை இது ஆலயம் என்பது அனைத்து மக்களுக்கான உரிமை, அனைவரும் சென்று வழிபட வேண்டியது சக மனிதர்களின் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா 3 பேரும் சேர்ந்து போராட்டம் செய்தாங்க. அதுக்கு பின்னாடி சில கோவில்கள்ல அது விடுவிச்சாங்க. ஆனா இன்றளவிலும் அனைவருக்குமான இது என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இருந்தாலும் காமராஜர் ஐயா இது ஆரம்ப கால போராட்டத்துக்கு மக்கள் மனதில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார் என்பதை மறுக்க முடியாது. பெண் கல்விக்கு காமராஜர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற பாரதியின் வரிகளுக்கு உயிர் கொடுத்து
பெண் கல்வியை வளர்ச்சி செய்தவர் காமராஜர் ஐயா அவர்கள் தான். காமராஜர் ஐயாவோட ஆட்சியை எப்படி எல்லாம் சொல்றோம்னா, பொற்கால ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் அடையாளம் காணப்படுதுன்னா அவருடைய சமூக பணிதான். இவர் 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 புரியாத பணிகளே இல்லை. இந்திய விடுதலை போராட்ட வீரராக இருந்தார், அரசியல்வாதியாக இருந்தால், சென்னை மாநில முதல்வராக 9 வருடம் பணியாற்றினார், கிங் மேக்கராக அடையாளம் காணப்படுகிறார், கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்வி தந்தை, படிக்காத மேதை, கருப்பு காந்தி. இதற்கெல்லாம் காரணம் என்ன நடுவர் அவர்களே? நிர்வாக பணியா? நிர்வாக பணி என்பது நான் சொன்னது போல அதிகாரத்தில் இருப்பவரும் அனுபவமிக்க அனைவருமே செய்யலாம். ஆனால் சமுதாயத்தில் அக்கறை கொண்ட சமூக பணிதான் இன்றளவிலும் நம்முடைய மனதில் காமராஜர் ஐயா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. ஆனால் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து தன்னுடைய சமூக பணியால் நம் மனதில் இடம் பிடித்திருப்பதற்காக காமராஜரின் பூக்கள் இன்றளவிலும் நிலைத்திருப்பதற்கு காரணம் அவரின் சமூக பணியே என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக எழுத்தாளர், அதாவது தினமலர் செய்தித்தாளில நாள்தோறும் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கே உரிய பாணியில பல்வேறு தொகுப்புகளை, சமுதாய பணியை மிக எளிதாக அனைவருக்கும் புரியும் வகையில இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது இந்த பக்கம் அணியின் நிறைவு பேச்சாளராக வருகிறார் அரசு பள்ளி ஆசிரியை சக்தீஸ்வரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் இங்கு பங்கு பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னை போல் தலைவன் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்பிலே ஆண்ட நிலை ஆற்றலிலே இமயமலை, அன்பிலே ஆண்ட நிலை ஆற்றலிலே இமயமலை, ஆதரவு நிலை பெறவே ஆலமரமானவனே, எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உமக்கு இணை, ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குல நாயகரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே என்ற பாடலின் மூலமாக எங்கள் ஐயா பட்டிமன்றமே முடிஞ்சு காமராஜர் ஐயா நிர்வாகம், சமூகம் அனைத்து துறைகளிலும் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். மனிதன் தடம் பார்த்து நடப்பவன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். காமராஜரின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவர் வகித்த நிர்வாகமே. சமூகத்துல நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை பார்த்த தலைவன் சரியான முடிவை எடுத்து அந்த முடிவு மக்களுக்கு நன்மையை தர வேண்டும். அதுதான் நிர்வாகம். ஒரு தடவை அவர் திருச்செந்தூர் டு தூத்துக்குடி சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப மக்கள் எல்லாம் அவரை அவர் காரை நிப்பாட்டினாங்க. உடனே காரை விட்டு இறங்கி என்ன பிரச்சனை அப்படின்னு மக்களை அன்பா ஆதரவா கேட்டார். அவங்க சொன்னாங்க, சுத்தி கரண்டே இல்லையா, ரொம்ப நாள் ஆட்சிகள் கரண்டே வரல அப்படின்னு சொன்னாங்க. உடனே இன்ஜினியர் கூப்பிட்டார். என்னையா இந்த மக்கள் இப்படி சொல்றாங்க? ஐயா, இந்த கரண்ட் கம்பம்லாம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரணும், கொஞ்சம் லேட் ஆகுமியா அப்படின்னு. உடனே பார்த்தாரு, வேற வழி இல்லையா அப்படின்னு இன்ஜினியர்கிட்ட கேட்டார். அப்படி ஐயாவை பார்த்து அவங்க முடிச்சாங்க. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? மக்களை பார்த்து கேட்டார், நீங்க ஆளுக்கு ஒரு பனை மரம் தரீங்களா அப்படின்னு கேட்டார். தராங்க. உடனே இன்ஜினியர் கேட்டார், அந்த பனை மரத்தை போஸ்ட்கமா நட்டு செய்ய முடியுமாயா அப்படின்னு கேட்டார். செய்யலாம், அப்ப அதை செய் அப்படின்னு உடனே, அதாவது தமிழ்நாட்டுல சுகர் ஃபேக்டரியே இல்லை, சுகர் ஃபேக்டரி கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். உடனே அமைச்சரவை கூட்டி எங்க இருந்து நம்ம இந்த எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான் நாட்டு உதவியோட நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணாங்க. உடனே ஜப்பான் நாட்டுல தொடர்பு கொண்டு என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்ப ஜப்பான் நாட்டு அந்த பொறியாளர்கள் சொன்னாங்க, நாங்க ஒரு 10 ஃபேக்டரி கேட்டார், 10 ஃபேக்டரி அமைக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி. உடனே ஒரு ஃபேக்டரிக்கு 10% உங்களுக்கு கமிஷன் தாரோம், அதை நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்க தலைவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதை இன்ஜினியர்ஸ் சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஒரு ஃபேக்டரிக்கு 10% தராங்க, அப்ப 10 ஃபேக்டரிக்கு 100% தருவாங்க,
அந்த 100% சேர்த்து இன்னொரு ஃபேக்டரியா போட சொல்லு அப்படின்னு ஒரு சாதுரியமான முடிவை எடுத்தார். அதாவது ஒரு சமயம் நேருவை பார்க்க காந்தி போயிருந்தார். அப்ப நேரு கொஞ்சம் கொஞ்சம் கவலையா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சொன்னாங்க, நம்ம படைபலம், அதாவது நம்ம ஆயுதத்துக்கு நம்ம படைக்கு கொஞ்சம் ஆயுதம் வாங்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது ரொம்ப தடங்கலா இருக்கு, அதுக்கு சரியான இது எடுக்க முடியல அப்படின்னு சொன்னார். உடனே அவர் கேட்டாரு, அதுக்கு எந்த நாட்டுக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப அமெரிக்கால ஏதாவது ஒரு பேங்க் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்ப உடனே கேட்டாரு, அப்ப அமெரிக்காரங்களோட நிறுவனம் என்னமே இங்கே இருக்கா அப்படின்னு, இந்தியால இருக்கான்னு கேட்டார். இருக்கு, அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு, அப்ப அந்த பேங்கை மூட சொல்லுங்க, அப்ப நமக்கு தருவான் அப்படின்னு. இல்ல, நேரு சொன்னாரு அப்படி செஞ்சா ஏதாவது ஆயிரும், வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நீ அதை மூட சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சிட்டார், நேரு அதை மூட சொல்லி உத்தரவு விட்டார். உடனே அமெரிக்கால தகவல் வந்துருச்சு, நான் உங்களுக்கு ஆயுதம் வாங்குறதுக்கு நாங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் தர்றோம், இசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய முடிவுகள், முத்தான முடிவுகள் மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் செவ்வனவே அமைந்தன. இதை விட நிர்வாக திறமைக்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. இன்னொன்னு, அவர் ஒரு யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்தார். அப்ப சரி, சுற்றுப்பயணம் போகும்போது மக்கள் வர வழி நிப்பாட்டி, ஐயா எங்களுக்கு சுடுகாடு போறதுக்கு பாதையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வாழ்றதுக்காக நான் வழி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க போறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நகைச்சுவையா பேசினார். அதனால ஐயா மாதிரி நிர்வாகத்தை அழகா செதுக்கிறவர் அவர் தான். கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்கள் மிக அழகாக எந்த முடிவும் எடுத்து, இப்போதும் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான், அவரை எடுத்துக்காட்டாகத்தான் மற்ற தலைவர்கள் எடுத்து நடத்துகிறார்கள். இத்துடன் உடைய முத்திக் கொள்கிறேன் நடுவர்களே. ஆசிரியர் சக்திஸ்ரீ அவர்கள் பாடலோடு அருமையாக தொடங்கினார்கள். அதே போல மிக சிறப்பாக முடித்திருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது அந்த பக்கம் நிறைவு பேச்சாளராக சமூக பணியை என்று பேசுவதற்காக பொறியாளர் பிரியா அவர்களை அன்போடு. உயிர் கொடுத்த அன்னையை வணங்கி, உடல் கொடுத்த தந்தையை வணங்கி, நடுவர் அம்மா அவர்களுக்கும், எதிரணி அவர்களுக்கும், என் அணி அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்ம பட்டிமன்றத்துக்கு எடுத்துக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, காமராஜரோட புகழ் நிலைச்சு இருக்கிறதுக்கு அவரோட நிர்வாக பணியா சமூக பணியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவரோட சமூக பணிதான் அம்மா காரணம். ஏன்னா தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மனிதன். இன்று இந்த சமூகத்தில் நான் இந்த தடம் பதித்துள்ளேன், நாளை நீ என்னை பாற்று இந்த தடம் பதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு அவரோட சமூக பணிதான் காரணமா. அதே மாதிரி பாரதிதாசன் ஒரு கவிதையில சொன்னார், படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி, கடும் பகல்படி, மாலைப்படி, பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கல்லாதவன் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது கல்லாதவன் வாழ்வது உலகில் வாழ்வது எப்படி என்ற கேள்விக்கு இலவச கல்வி கொடுத்து அந்த கேள்விக்கு விடையை கொடுத்தார் காமராஜர் ஐயா. அவர் கொடுத்தாருன்னா அது அவர் சமூக நோக்கத்தோட பார்த்ததால கொடுத்தாரு, நிர்வாக நோக்கத்துல அவர் பார்க்கல. அது மட்டும் இல்லாம அறிவு பசிக்காக கல்வியை மட்டும்தான் கொடுத்தாரா? இல்ல, அடிவயிற்று பசிக்காக மதிய உணவு திட்டத்தையும் கொடுத்தவர் காமராஜர் ஐயா. அது அவர் சமூக நோக்கத்தோட பார்த்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் சொந்தம் என்று எதுவும் இல்லை, தூய மணி மண்டபமும் இல்லை, ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் காமராஜரை பத்தி பாடுறாரு. எல்லாமே இருக்கும், ஆனா நீ இவ்வளவு பெரிய பதவியில இருந்து உனக்காண்டி ஒண்ணும் இல்ல, நீ செஞ்சது சமூகத்துக்காண்டி நிறைய இருக்கு அப்படின்றத சொல்றாரு. இந்த தேசத்துல முதியவங்க எல்லாம் விலகி வரும் இளைஞர்களுக்கு வழிவிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1963ஆம் ஆண்டு அரசாங்க பதவியில இருக்கிற அனுபவமிக்க முதிர்ந்த தலைவர்கள் எல்லாம் தங்களது பதவியை இளையவர்களுக்காக ராஜினாமா செய்துவிட்டு இளையவர்களுக்கு வழிவிட்டாங்க. அதனுடைய பயனாக முதல் நபராக சமூகத்திற்காக தன்னுடைய முதல்வர் பதவியை முதலாக ராஜினாமா செய்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் என்று அது பெருமைக்குரியதம்மா.
எவர் சிலையும் திறந்து வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன ஒரு மனிதரை விதிவிலக்காக நான் காமராஜரின் சிலையை திறந்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நேரு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் எளிமையான குடும்பத்துல பிறந்து மக்கள் தலைவனாக உயர்ந்து இந்த தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன் காமராஜர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டினார். ஒரு தடவை காமராஜர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரு. அப்ப அங்க இருக்கிற கிராம மக்கள் கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு இங்க சுடுகாடு இல்ல அப்படின்னு. இதை சக்தீஸ்வரி மேம் சொன்னாங்க, நிர்வாக பணியில தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்ல, அவர் பண்ணது சமூகத்திற்காக. ஏன்னா மக்கள் வாழணும் அப்படின்னு அவர் நிர்வாகமா யோசிச்சிருந்தாருன்னா அன்னைக்கே கவர்மெண்ட்ல கேட்டு கோடிக்கணக்குல வாங்கி சுடுகாடு அமைச்சு கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் அதை செய்யல. உங்களுக்கு நான் வாழதான் வழிகாட்டுவேனே தவிர சுடுகாட்டுக்கு வழிகாட்ட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாருமா. இந்த பட்டிமன்றத்தின் நிறைவாக அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாங்க. அவர் வச்சிருந்த காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. இந்த வரலாற்று படைத்த மாமன்னன் புகழ் நீடித்து நிலைக்க காரணம் சமூக பணி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சபாஸ் சபாஸ் சபாஸ். அருமை. மிக சிறிய இளம் தலைமுறையினர் அற்புதமாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் சமுதாய பணியை மிக தெள்ள தெளிவாக உணர்ச்சி பூர்வமாக இங்கே எடுத்திருக்கிறார். இவரை போன்ற இளைஞர்கள் தமிழ் பேசுவதற்கு வர வேண்டும். இவர் தமிழ் பேசுவதற்கு வந்துள்ளார். அவரை அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பேச்சாளர்கள் பெருசா ஏற்பாட்டாளர்கள் பெருசா என்று கேட்டால் நிச்சயமாக இவர்களை விட ஒருபடி மேலாக ரசிகர்களாகிய உங்களால் மட்டுமே ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறது. அப்படி எங்களுக்கு எப்பொழுதும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற அத்தனை தமிழ் ரசிகர்களுக்கும் நன்றி கூறி நிறைய பகுதிக்குள்ள ஒரு தீர்ப்புக்குள்ள வெகு விரைவாக நம்ம பார்த்துடலாம். பேச்சாளர்கள் இரண்டு அணியினருமே அவரவர்கள் தலைப்பிற்கு தகுந்தவாறு மிக சரியாக பேசினார்கள். இப்ப சமூக பணி என்று பார்த்தோம் என்றால் அவர் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பசிக்கு அதாவது பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க. பந்தி இதுக்கு பழமொழி தவறாக புரிந்து வைத்துக்கொண்டு நம் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கல்யாண விழா இருக்கட்டும், ஒரு கோவிலாக இருக்கட்டும், வேகமா முண்டி எடுத்து வரிசையில போய் நின்று அந்த பிரசாதத்தை வாங்கணும். இல்ல கல்யாண வீட்டுல எவ்வளவு பெரிய கல்யாண வீடாக இருந்தாலும் அடிச்சு போட்டு ஒரு முண்டி அடித்து கொண்டு அந்த பந்தியில போய் உட்கார்ந்து முதல்ல சாப்பிடணும். இன்னமும் இது நடைமுறையில இருந்து கொண்டுதான் இருக்கு. இதை எப்பொழுதும் மாற முடியாது. கோவில் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரிதான் நடக்குது. கல்யாண வீடு என்றாலும் கூட அந்த மாதிரி சூழல் இருந்து கொண்டுதான் இருக்குது. இதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கிறது என்றால், பந்திக்கு முந்து என்பது நமது கை பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது கையானது முன்னால் வாய்க்கு முன்னால் வரும். அதே போல படைக்கு பிந்து என்பது நம் போர்க்கருவிகளை, வாளாக இருக்கட்டும், வில்லாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், போர்க்கருவிகளை பயன்படுத்தும் பொழுது நம்மளோட கை பின்னால் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதோடைய பயன்பாடு, அதோட சக்தி மிக அற்புதமாக இருக்கும் என்ற காரணத்தினால இப்படி ஒரு பழமொழியை வைத்தார்கள். இப்ப காமராஜர் காலகட்டத்துல சிறுவராக இருக்கும் போதே அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாணவர்கள் வசூல் பண்ணி ஒரு கோவிலுக்கு பிரசாதம் தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அந்த ஊர் பெரியவர்கள், மாணவர்கள் ஒவ்வொருத்தவங்களுமே. அப்ப காமராஜரும் போகிறார். அவர் வீடு சார்பாக காமராஜர் போகிறார். போகும் பொழுது அந்த பிரசாதத்தை முண்டி எடுத்துக்கொண்டு வாங்குகிறார். அப்ப இவர் மட்டும் அவரு சமநிலையில் இருக்கின்ற மாணவர்கள் உட்பட, பெரியோர்கள் உட்பட முண்டி எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது இவர் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கிறார். அவர்கள் போல நாம இருக்கக்கூடாது, அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற பட்சத்துல இதை மாற்ற வேண்டும் என்று நினைத்து அவர் ஒரு ஓரமாக நின்று கொண்டு அனைவரும் வாங்கி சென்று பிற்பாடு இறுதியாக சட்டியில் ஒட்டி கொண்டிருக்கின்ற பிரசாதத்தை வாங்கி கொண்டிருப்பார். அதை கூட அவர் தான் சாப்பிடாமல் தனது இல்லத்தில் பசியோடு இருக்கின்ற பாட்டியிடம் போயிருக்கிறார். அப்ப இந்த சிறுவராக இருக்கும் பொழுதே அவருடைய சமுதாய பணி என்பது மேலோங்கி நிற்கிறது. அவருடைய புகழ் சிறுவராக இருக்கும் பொழுதே மக்கள் மனதில நிலைத்திருக்கிறது. இப்ப இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் பிரசாதம் என்றாலே வேகமா தான் போறோம், பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரை. அப்ப அவருடைய மனது, அவருடைய பக்குவம் என்பது நம்மையெல்லாம் மெய் சிலிர்க்க வைக்கிறது. அப்ப நாட்டு விடுதலைக்காக என்று எடுத்துக்கொண்டோம் என்னால், இப்போ ஒரு மனிதன் என்றால் நம்ம கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா சொல்வார்கள், வெந்ததை தின்றோம் விதி வந்தால் சாவோம் என்று கிடையாது, மனிதனாக இருப்பவன் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்வார். அப்ப இவர் என்ன பண்றார்? அதே போல நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நாட்டு விடுதலைக்காக அவர் திருமணமே முடிக்காமல்
நாட்டு விடுதலைக்காக ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனைய வெளியேறு இயக்கம், இதில் தம்மை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்திற்காக அயராது பாடுபட்டு தன்னுடைய வாழ்நாளை 9 ஆண்டுகள் சிறையிலேயே கடைத்தார் என்றால் இவர்களுடைய சமூக பணி, நாட்டின் மீது வைத்துக் கொண்ட அக்கறை. இப்ப இன்னைக்கெல்லாம் நமது பெருந்தலைவர்கள் சுதந்திரம் வாங்கி கொண்டு செல்லவில்லை, அயராது உழைத்து இல்லை என்றால் நாமெல்லாம் இன்று சுதந்திரமாக இன்று உண்ண முடியாது, உறங்க முடியாது, நடமாட முடியாது, எதுவுமே இல்லை. அப்ப அவர்களது ஆங்கிலேயரிடம் நமது அடிப்படை உரிமைகளை அடமானம் வைத்துக் கொண்டிருந்தோம். அடிப்படை உரிமைகளை அவர்கள் பறித்து விட்டார்கள். அதை மீட்டெடுத்து கொடுத்தவர் யார் என்று கேட்டால் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இதெல்லாம் அவருடைய சமூக பணியாக நாம் மிளிர்கிறது. அது நிலைத்த புகழுக்கு சமூக பணி என்று பார்க்கிறோம். இன்னும் நிறைய நம் பேச்சாளர் சொன்னார்கள். தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொன்னார்கள், குலக்கல்வி முறையை உயர்த்தன்னு நிறைய சொன்னார்கள் நமது அணி பேச்சாளர்கள். சரி, அப்ப நிர்வாக பணியில ஒண்ணுமே செய்யலையா என்று பார்த்தால், நிர்வாக பணியில நமது அணியில ஆசிரியர் ராஜா அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக பேசிய ஸ்னேகா அவர்கள் உட்பட நிறைய பேர் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், குமரேசன் உட்பட கல்வி தொண்டு, காமராஜர் என்றாலே கல்வி தொண்டு தான் இல்லையா? ஆடு மேய்க்கும் சிறுவனை கூட பள்ளிக்கு செல்ல ஒரு உத்வேகம் அளித்தது அவருடைய மதிய உணவு திட்டம். காமராஜர் படிக்காத மேதையாக இருந்தும் தன்னுடைய வழி அத்தனை பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போக வைத்தார். அதனாலதான் இன்றைக்கு நமது தமிழ் அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று அத்தனை அரசு பள்ளிகளிலும் உட்பட அனைத்து பள்ளிகளையுமே நமது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகின்றோம் என்றால் அவருக்கு பெருமை சேர்க்கும் வழியில நமது அரசாங்கமும் கூட நமது வழிவகை செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஆங்கிலேயர் ஆட்சியில ஆட்சி மொழி என்னவாக இருந்தது? ஆங்கிலேயர்கள் ஆட்சியில ஆட்சி மொழி ஆங்கிலமாகத்தான் இருந்தது. அந்த ஆட்சி மொழி ஐயா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனேயே முதலாக அந்த ஆட்சி மொழியை மாற்றி தமிழை பயிற்று மொழியாக ஒரு பாடமொழியாக ஆக்கினார் என்றால் இது மிகையாகாது. எங்கும் வாழ்க, எங்கும் வளர்க, தமிழ் வளர்க என்று அனைத்திலும் வைத்தார். தமிழை ஆட்சி மொழியாக வைத்தார். அதையும் நமது தற்போதைய அரசாங்கம் தமிழுக்கு மிக மிக பெரிய அளவில் இன்றைக்கு விழா எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தமிழ் வளர்ச்சி நாள், தமிழ் வளர்ச்சித்துறை மூலியமாக பல்வேறு விழாக்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்றால் மிகையாகாது. இப்படி பேச்சாளர் பேசியது போல 1950 சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் முதலில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றினார் இல்லையா? அதை இயற்றியதை ஒரு சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது. என்ன திருத்தம் என்றால் இடஒதுக்கீடு பிரச்சனை. அப்ப மாணவர்கள் பிற்படுத்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல அனைவருமே ஒரே நிலையில இல்ல, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தவாறு மாணவர்கள் வித்தியாசமாக இருந்தார்கள். அப்ப பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அடிப்படையில முதலில சட்ட திருத்த மசோதாவை மாண்புமிகு பாரத பிரதமர் நேரு அவர்கள் இருந்த சமயத்துல அவர் மூலியமாக உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தீர்ப்பையே மாற்றி சட்ட திருத்தத்தை முதலில் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தவர் யார்? மூல காரணம் யார் என்று கேட்டால் நமது படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இதற்கெல்லாம் காரணம் எதுவாக இருக்கிறது? நிர்வாகத்திறன். இதற்கும் இந்த இடஒதுக்கீடு தான், அந்த 69% இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு நமது தமிழக அரசாங்கம் டிஎன்பிசி உட்பட அனைத்திலுமே இடஒதுக்கீடு மூலம் இன்றைக்கு நாம் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வேலைவாய்ப்பு, பல்வேறு குடும்பங்கள் வாழ காரணமாக இருக்கிறது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லையா? அப்ப இது அவருடைய நிர்வாகத்திறன் என்று சொல்லலாம். பேச்சாளர் சொன்னது போல மின்சார புரட்சியை ஏற்படுத்தினார். ஒரு 5 நிமிடம் இன்றைக்கு மின்சாரம் இல்லை என்றால் இருக்க முடியவில்லை. தற்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன், இங்கு கூட மின்சாரம் இல்லை, இருட்டிலேயே தான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் கிராமங்கள் உட்பட எத்தனையோ ஊர்களில் மின்சாரம் இல்லாத சமயத்தில் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே 3வது மாநிலமாக மின்சார உற்பத்தியில் முன்னோடி மாநிலமாக கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது காமராஜர் அவர்களின் நிர்வாக திறனை குறிக்கிறது. இப்படி இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம். நம்ம தனிமையிலும் தனிமை, முதுமை தனிமை என்று சொல்வார்கள். அதனினும் கொடுமை முதுமையில, தனிமையில பணம் இல்லாமல் இருப்பது. அப்ப முதியோர்களுக்கும் ஒரு கையில பணம் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை முதலாக கொண்டு வந்தவர் நமது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள். இப்படி நிறைய நிர்வாகத்திறன்ல நிறைய கொண்டு வந்திருக்கிறார்.
பேச்சாளர் இரண்டணி பேச்சாளர் சொன்னதை போல ஒரு பக்கம் வந்து நாட்டு விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். கேப்லான் திட்டத்தை குமரேசன் அவர்கள் சொன்னது போல கேப்லான் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். நிறைய வந்து கல்வி கடவுளாக நமக்கு திகழ்கிறார். எப்படி பார்த்தாலும் கர்ம வீரர் காமராஜர் வந்து நமக்கு நிர்வாக பணியும் சரி சமுதாய பணியிலும் சரி இரண்டு கண்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு நாணயம் இருக்கு, நாணயத்திற்கு வந்து இரண்டு பக்கம் எப்படி மதிப்பு மிக்கதாக இருக்கிறதோ அதே போல கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நிலைத்த புகழ் என்பது மக்கள் மனதில சமுதாய பணி ஒரு கண்ணாகவும் நிர்வாகப்பணி ஒரு கண்ணாகவும் நிலைத்து நிற்கிறது. நேற்றைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் நாளைய தலைமுறைக்கும் எப்பொழுதும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். நமது தமிழக அரசாங்கம் அவரது புகழை வந்து போற்றி பாதுகாத்து கொண்டு வருகிறது என்று சொல்லி இதுவரை பொறுமையோடு இருந்து கேட்டுக்கொண்டு இருந்த அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் எனும் தாளம்பூ சொற்களால் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரதமணி திருநாடு. நன்றி, வணக்கம்.